தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிக் ஒன் அப்படின்ற குரூப்பை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இமேஜ் லேயரை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபிட் அப்படின்றத கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. இங்கே உங்களுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி பிக் 2 அப்படின்றதுலையும் சேஞ்ச் பண்ணிங்க, பிக் 3 அப்படின்ற குரூப்லையும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜ் லேயர் இருக்கும். இந்த இமேஜ் லேயரை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பிக்சரை செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபிட் அப்படின்றத கொடுத்துருங்க. இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிரும். மேலே உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆன பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.